எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேலரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க. அதாவது உங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்க வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள சேலரின்னு போட்டு நிறைய அமௌண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது எடுக்கலாமா? கூடாதா? எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம எடுக்கலான்றத நம்ம பேசிக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது உங்களோட புரிதலுக்காக நிறைய பேர் இந்த சேலரி பர்பஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா ஐடியா சப்மிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ ட்ரஸ்ட்டில் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் இவ்வளோ சேலரி கொடுக்குறோம், இது எப்படி நாங்கள் டிடக்ஷனில் கொண்டு வரலாமா, இல்லை இவ்வளோ அமௌண்ட்டை நாங்கள் சேலரி தரலாமா, இல்லை நாங்களே சேலரி எடுக்கலாமா அப்படின்றத நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ இந்த நம்ம ஒரு பதிவு ஒன்று பண்ணுறோம் நம்ம. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் ட்ரஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு சேலரியாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, முதலாவது பார்த்தீங்கன்னா மேனேஜிங் ட்ரஸ்டி, செக்ரட்டரி, ட்ரெஷரர் இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா சேலரி எடுக்கக்கூடாது. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த ட்ரஸ்ட்டு நடத்துகிறீங்க. அதில் சேலரின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லேபிள் ஆகிடுவீங்க. லேபிள் மீன்ஸ் இன்கேஸ் எப்படின்னா நீங்கள் அந்த ஒரு லீகல் ஆக்ஷன்ஸ்க்கு உட்பட்டு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு மேலே உங்கள் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோ இல்லை சேரிட்டி கமிஷனரோ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா வந்திருக்கிற டொனேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பர்பஸ்க்காக நீங்கள் சேலரின்ற பேரில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரஸ்ட்டை வந்து பேன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கேன்சலேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது எப்படின்னா, இப்போ யாரோ வெளியிலேருந்து ஒரு ஆள் பார்க்குறாங்க, இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேலரின்னு சொல்லி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ, இல்லை சேரிட்டி கமிஷனர், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரிய வந்தாலோ அவங்க டைரெக்டாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரஸ்ட்டில் இருக்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்க, வேறு சில மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சேலரியாக கொடுக்கலாம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றின விளக்கத்தை இப்போ நான் தரேன். வாலண்டியர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி நீங்கள் தரலாம். அதாவது ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி நீங்கள் தரலாம் அவங்களுக்கு. அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு எம்ப்ளாயி வேலை செய்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலரின்னு சொல்லிட்டு 20,000 ருபீஸ் தரோம். அதாவது 20,000 ருபீஸ் அவருக்கு தரோம்னா அதுலேருந்து ஒரு 20% ஆஃப் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம வந்து வாலண்டியர்ஸ்க்கு கான்ட்ரிபியூஷனாக ஒரு ட்ரஸ்ட்டில் தர முடியும். நீங்கள் எப்படின்னா ஒரு 20,000 ருபீஸ் சேலரி, ஃபிக்ஸட் சேலரி ஒரு கம்பெனியில் ஃபுல் டைம் எம்ப்ளாய்க்கு எவ்வளோ தராங்களோ அதில் 20% அமௌண்ட்டு மட்டும்தான் நம்ம வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஸ்டைஃபனாக நான் தரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிஜிபிள். அவ்வளோதான் நம்ம வந்து வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு சேலரியோ அவங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரியோ நம்ம தர முடியும். மந்த்லி பேசிஸில் நீங்கள் தர மாதிரி இருந்தால். அதே ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கார், அவருக்கு நான் சேலரி தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவருக்கு என்ன சேலரி கொடுக்கணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து இப்போ எம்ப்ளாயாக வரலாமா ட்ரஸ்ட்டுக்குள்ளே அப்படின்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ வாலண்டியர்ஸாக இத்தனை மாதமாக இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறது ட்ரஸ்ட்டில் வந்து வாலண்டியர்லேருந்து ஒரு எம்ப்ளாயாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. எப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வாலண்டியர்ஸ் கிடையாது, இவங்க வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி அவரோட கேட்டகரியை மாற்றணும், அதாவது ஸ்டேட்டஸை மாற்றணும். வாலண்டியர்ஸ்லேருந்து இவர் எம்ப்ளாயாக வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு 4-5 பேராக இருந்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப்லாம் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ட்ரஸ்ட்டு. ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த சேலரிக்கும் நான் சேலரி பர்சனுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியில் வரமாட்டாங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸ் லைக் வாலண்டியர்ஸ் இந்த எம்ப்ளாயிஸ் அவங்க பார்த்தா சேலரியெல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தான் இது. அந்த வாலண்டியர்ஸ்க்குமே எம்ப்ளாயிஸ்க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேலரி கொடுக்குறத பற்றி யோசிங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், தெரியப்படுத்திட்டேன். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்னோட பர்சனல் நம்பருக்கோ வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ட்ரஸ்ட்டு சம்மந்தமாக, கம்பெனி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த அட்வைஸோ எந்த ஒரு லீகல் ஒப்பீனியன் தேவைப்பட்டாலும் நம்மளை இங்கே தொடர்பு கொள்ளலாம். ட்ரஸ்ட்டில் நீங்கள் அந்த ஏடிஜி டூல், சிஎஸ்ஆர், நிதி ஆயோக், இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், என்ஜிஓ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இது எது தேவைப்பட்டாலுமே நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம பண்ணி தந்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.